அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? வாங்க. சுட சுட வந்து சிக்கன் மஜ்பூஸில் வந்து நான் பச்சை பயிறு போட்டு செஞ்சுருக்கேன். இது ஆல்ரெடி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. நான் கீழேயும் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அது பண்ணியாச்சு. அது கூடவே வந்து இது வந்து சிக்கன் சம்பல். இது வந்து மலாய் டிஷ்ஷு. சிங்கப்பூரில், மலேசியாவில், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காலலாம் ரொம்ப செய்வாங்க. இது சிக்கன் சம்பல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நான் ரெசிபி இன்றைக்கி ஷூட் பண்ணல. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து ரெசிபி ஷூட் பண்ணுறேன் இன்னொரு நாளைக்கு. இது வந்து என்னோடய அத்தை, என்னோடய பாட்டிமா இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்தது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? வாங்க. சுட சுட வந்து சிக்கன் மஜ்பூஸில் வந்து நான் பச்சை பயிறு போட்டு செஞ்சுருக்கேன். இது ஆல்ரெடி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. நான் கீழேயும் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அது பண்ணியாச்சு. அது கூடவே வந்து இது வந்து சிக்கன் சம்பல். இது வந்து மலாய் டிஷ்ஷு. சிங்கப்பூரில், மலேசியாவில், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காலலாம் ரொம்ப செய்வாங்க. இது சிக்கன் சம்பல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நான் ரெசிபி இன்றைக்கி ஷூட் பண்ணல. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து ரெசிபி ஷூட் பண்ணுறேன் இன்னொரு நாளைக்கு. இது வந்து என்னோடய அத்தை, என்னோடய பாட்டிமா இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்தது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.